பாஜக கட்சியிலிருந்து நயினார் நாகேந்திரன் நீக்கம், அண்ணாமலை நடவடிக்கை பேரதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ்நாதன் இவர் தமிழக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். அதற்கு பிறகு பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், புதுச்சேரி ஆளுநரை மரியாதை நிமித்தமாகத்தான் சந்தித்து பேசியிருந்தேன். திமுக தான் எங்களுடைய எதிர்க்கட்சி என்றும் அதிமுக மாநில பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து நல்ல கருத்துதான். இந்த கருத்தை பாஜக அதிமுக கூட்டணி அச்சாரமாக எடுத்து கொள்ளலாமா என்ற கேள்விக்கு சிரித்துக்கொண்டே மௌனமாக சென்றார் நயினார் நாகேந்திரன். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து இரு கட்சியின் தலைவர்கள் மலுப்பலாக பதிலளித்து வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்திருப்பது இரு கட்சிகளிடையே கூட்டணிக்கான அச்சாரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறி வருகின்றனர். அதேபோல் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக தீண்டத்தகாத கட்சி, நோட்டா கட்சி, பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தேர்தலில் தோற்றோம் என கூறினார்கள். ஆனால் இன்று பாஜகவுடன் கூட்டணி வைக்க தவம் கிடைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பாஜக தொண்டர்கள் ஏற்படுத்தியதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்றார் அண்ணாமலை. மேலும் இன்று பாஜக இல்லாமல் தமிழக அரசியலே இல்லை என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது. நான் எந்த கட்சியையும் எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் குறித்து பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம் என்றார் அண்ணாமலை. அதேபோல் சரியான நேரத்தில் கூட்டணி குறித்து பேசுவோம். பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் கூட்டணி பற்றி பேசுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருந்து வருகிறது. இந்த கூட்டணியில் உள்ளவர்கள் நம்மை நம்பி பயணம் செய்கின்றனர். இக்கட்டான சூழலில் வந்த டிடிவி தினகரனை எப்படி கலற்றிவிட முடியும்? தினகரனுக்கு பாஜக நன்றியுடன் இருக்கும். தேசிய கட்சி அரசியல் என்றால் நம்பிக்கை, கடைசி வரை இருப்போம் என்ற நம்பிக்கை. எந்த கூட்டணியும் பாதியிலேயே விட்டுவிட மாட்டோம் என்றார் அண்ணாமலை. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் அதிகரித்துள்ளது. மேலும் பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிவரும் அதே வேளையில் அதிமுக எங்களுக்கு எதிரி இல்லை என்று அண்ணாமலை கூறியிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கூட்டணி பற்றி பேசாமல் தாமாகவே முன்வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நயினார் நாகேந்திரனின் பேச்சு இருந்ததால் அண்ணாமலைக்கு இந்த புகார் சென்றுள்ளது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அதிமுகவிற்கு சாதகமாகவும் மறைமுகமாக திமுகவிற்கு சாதகமாகவும் செயல்பட்டு வந்ததால் நயினார் நாகேந்திரனை பாஜக கட்சியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் அண்ணாமலை ஆலோசனை செய்து வருகிறாராம். மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை அண்ணாமலையே வெளியிட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது.